வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்மோடு பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம வழக்கமாக ஃபிலாசபி சம்பந்தமாக நிறையா பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பண்பாட்டியல் சார்ந்து உரையாடுவதாக இருக்கிறோம். ப்ரொஃபஸர் தர்மராஜ் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடியாக இருக்கிறார். நாட்டுப்புறவியல். அவருடைய பங்களிப்புகள் மிக ஆழமானவை, நுணுக்கமானவை. அவருடைய நூல்கள் நிறைய கல்ச்சர் ஹிஸ்ட்ரி பற்றியும் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி பற்றியும் பேசியிருக்கின்றன. சமீபத்தில் அவர் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாரு. அது ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்னும் சூழ்ச்சி அப்படின்ற ஒரு நூல். இது ஒரு நல்ல சாலிடான ஒர்க்கு, கிட்டத்தட்ட 400 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒர்க்கு. சால்ட் பதிப்பகம் அப்படின்றவங்க இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நூலும் கூட புதினம் அல்ல. இது ஆய்வு கட்டுரைகள் கொண்டது. குறிப்பாக ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி இந்த பண்பாட்டினுடைய நுணுக்கங்களை எல்லாம் கொண்டு ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் என்பது, அந்த தன்னெழுச்சி போராட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் என்னவா இருக்குது எல்லாத்தையும் விளக்கியிருப்பதாக தெரிகிறது. நான் இன்னும் ஃபுல்லாக படிக்கலை. அந்த தருணத்தில் தான் அவரோட நம்ம உரையாட வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைத்தோம். அவரும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்து வந்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்லோரில் ஃபோக்லோர் ஸ்டடீஸ்ன்றது பொதுவாக பொது வெளியில் அதிகமாக உரையாடப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் தேடக்கூடியவங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அது நிறைய வந்தது. இப்போ கொஞ்சம் இந்த சமீப காலங்களில் சிறு தெய்வ வழிபாடுலேருந்து தொடங்கி அப்புறம் கலை வடிவங்கள் என்று பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்படி அது எல்லா துறையிலையுமே அவர் தொடர்ந்து பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார். அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தவர். அதுக்கு முன்னால் ஜெர்மனியிலலாம் ஆராய்ச்சி பண்ணவர். பல நாடுகளுக்கு சென்று வந்தவர். பல்கலைக்கழகத்திலும் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் சுமந்தவர். அவர் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். ஜல்லிக்கட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு பெரிய வால்யூமாக இப்போ வெளியிட்டிருக்கீங்க. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாக ஒரு நிகழ்வு நடக்கும். நான் கொரோனாவுக்கு பிறகு நினச்சேன், கொரோனாவை பற்றி நிறைய நூல்கள் வரும்னு நினச்சேன். அப்படி ஒன்றும் பெருசாக நடந்துடல. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ஜல்லிக்கட்டினுடைய நிகழ்வுகள், அதை புரிந்து கொள்வது எப்படி, அந்த போராட்டம், ஜல்லிக்கட்டு என்றால் அந்த போராட்டம் என்பது இன்றளவிலும் நினைவில் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. எப்படி இந்த தமிழுக்காக போராடியதை இன்று பேசுகிறார்களோ, ஜல்லிக்கட்டுக்காக போராடியதும் கூட ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது. இது ஒரு விஷயத்தில் பார்த்தா பொலிட்டிக்கலாலாம் யாரும் மோட்டிவேட் பண்ணல, தன்னெழுச்சியாக உண்டானது. இதிலிருந்து தான் இது எழுதியிருக்கீங்க நீங்கள். போகிற அப்படி பார்க்கும்போது இது வெகுஜன போராட்டமாக தெரிகிறது. பொதுமக்கள் எல்லா தரப்பும் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு ஜாதி மதம்லாம் இல்லை. இந்த தன்னெழுச்சி என்பது, இந்த வெகுஜன இயக்கங்கள் என்பதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது தொடங்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறது ஒரு நம்ம தமிழர்களுக்கு எல்லாருமே உணர்வு பூர்வமாக எல்லாருமே பங்கெடுத்த ஒரு போராட்டம். ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். ஆமாம். நீங்கள் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போய் ஏதாவது பேசியிருப்பீங்க கண்டிப்பாக. அல்லது போக முடியாதவர்கள் கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஸோ தன்னார்வலர்களாகவும் அதில் பங்கெடுத்தது இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒட்டுதல் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருக்குது. ஆனால் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது கேட்கும்போது யாருக்குமே விளங்கலை. அது எப்படி எல்லாரும் சேர்ந்தாங்க. ஆமாம். எந்த சாதி, எந்த மத, எந்த விதமான வட்டார வேறுபாடு இல்லாமல். இது சென்னையில் மட்டும் நடக்கலை, மதுரையில் நடந்துச்சு, தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் இது யாரும் ஒழுங்கமைக்கலை. ஒரு கட்சி திட்டமிடலை, ஒரு அமைப்பு திட்டமிடலை, ஒரு சாதி திட்டமிடலை, ஒரு மதம் திட்டமிடலை. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தமிழர்கள் எப்படி ஒன்றிணைகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ இதை ஆய்வுபூர்வமாக நம்ம விளக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு. ஏன்னா இன்னைக்கு 2017 நடந்தது. இன்னைக்கு ஏறக்குறைய 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷமா இதை என்னை அரித்து கொண்டிருந்த கேள்வியே இதுதான். எப்படி தமிழர்கள் ஒன்றிணைகிறாங்க, ஒன்றா சேர்றாங்க. அது மொழி, இதில் மொழியெல்லாம் இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மொழி இல்லை,
ஆனா பண்பாடு விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜல்லிக்கட்டுல போராட்டத்துல கலந்துகிட்ட முக்காவாசி பேருக்கு ஜல்லிக்கட்டு பார்த்ததே இல்லை. சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு நமக்கு வந்து முக்கியமாக மதுரையை சுற்றி தான் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது, தமிழ்நாடு முழுக்க கொதித்து எழுந்தது அப்படின்னு சொல்கிறோம். தன்னெழுச்சி, நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களா, தன்னெழுச்சி அப்படிங்கிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தான், இது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நடக்கலைங்க. 2000க்கு அப்புறம் உலகின் பல்வேறு பகுதிகளில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சமூக ஊடகங்களுடைய பங்கு இதில் நிறைய இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்துருக்கலாம், நம்ம மெரினாலையும் சரி, தமுக்கத்துலேயும் நடந்தப்பையும் சரி, அந்த டார்ச் லைட்டு, அந்த செல்ஃபோனோட டார்ச் லைட்டை தூக்கி காட்டி ஒரு பெரிய புகைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ சமூக ஊடகங்களுடைய ஒரு பங்கு வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம வெகுஜன ஊடகங்கள் பற்றி நிறைய பேசியிருக்கோம், மாஸ் மீடியான்னு சொல்கிறேன், சினிமா பற்றி, டிவி பற்றி நிறைய பேசியிருக்கோம். சமூக ஊடகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அதில் நம்ம வந்து ரொம்ப திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து சமூக ஊடகங்களால் சீரழிந்து நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாமே அதுக்குள்ளே கிடைக்குது, பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் அவங்கள வந்து ரொம்ப கெடுக்குது, இப்படி தான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் சமூக ஊடகம் இதையும் செய்யும் அப்படின்னு கேட்டப்போ தான் சரி, சமூக ஊடகம் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி எனக்கு வந்து முக்கியமாக பட்டுச்சு. ஏன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து சேர்றோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து இயல்பாக நான் வந்து ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளன். ஸோ நாட்டார் பண்பாடு, நாட்டார் பழக்க வழக்கம், நாட்டுப்புற பண்பாட்டு விஷயங்கள், வழக்காறுகள், இதை பற்றியே ஆய்வு செய்து கொண்டு இருந்தவன். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த ஆய்வை நம்ம வந்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ள ஆரம்பித்தப்போ, இல்லை உலக அளவில் நாட்டுப்புறவியல் பற்றியான ஃபோக்லோர் ஸ்டடீஸ் ஆரம்பித்தப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அது அழிந்து கொண்டு இருந்தது. ஓ சரிதான். ஐரோப்பாவில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுப்புறவியல் பற்றியான கவனிப்புகள் எதனால ஆரம்பிச்சாங்கன்னா, அது அழிஞ்சிட்டு இருக்குங்கிறதுனால தான். ஸோ அழிய ஆரம்பித்த போது தான் நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம். சரியா? தமிழ்நாட்டிலையும் அதே தான். கிராமப்புறங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வலுவை இழந்து நகரமயமாக இந்தியா அல்லது தமிழகம், முக்கியமாக தமிழகம், இந்தியாவையும் தமிழகத்தை வந்து ரொம்ப வேகமான வளர்ச்சின்னு சொல்லணும். இப்போ தமிழகத்தில் வந்து நகரமயமாதல் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. அப்போ கிராமப்புற பண்பாடு வலுவிழக்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிற போது தான் நம்ம வந்து நாட்டுப்புறவியல் பற்றியான அக்கறை. அதனால தான் நீங்கள் வந்து நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கி ராஜநாராயணன்லேருந்து வனமாமலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் சேகரித்து முதல்ல தொகுங்கன்னு சொல்லுவாங்க. ஆவணப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல மற்ற எந்த துறைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. மற்ற எல்லா துறையும் தன்னுடைய கருப்பொருள் தான் எதை பேசுகிறோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் மற்ற எல்லா துறையும் இருக்கும். நாங்கள் தான் என்ன பதட்டத்தோடு இருப்போம்னா, இப்போ விட்டாச்சுன்னா செத்து போயிடும், உடனடியாக செய்யணும். ஸோ இந்த பதட்டம் வந்து நாட்டுப்புறவியலுக்கு உண்டு. ஆமாம், ஆரம்பத்தில் நாட்டுப்புற கலைகள் எல்லாமே வந்து சீரழியுதுன்னு ஒரு இது இருக்கு. ஸோ இந்த நாட்டுப்புறவியலாளன் வந்து ஒரு பெரிய போராளியாக தான் தன்னை வந்து கற்பனை பண்ணிக்குவோம். சரி சரி, ஏதோ ஒன்று அழிஞ்சு கொண்டுட்டு இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. நாட்டுப்புறவியல் அல்லது வழக்காறுகள் அல்லது பண்பாடு தன்னுடைய பிடிப்பை இழந்துட்டு இருக்கு. மக்கள் என்ன ஆனாங்க? இப்போ நாட்டார் அழிஞ்சிருவாரா? ஆமாம் அப்படின்னு கேட்டா, நாட்டார்னா கிராமத்து கிராமத்து மக்கள் அழிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ கிராமத்து மக்கள் அழிகிறது இல்லை, அவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் மட்டும் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மக்கள் வேற ஒன்றா உருமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நாட்டுப்புறவியலை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பேரடைம் ஷிஃப்ட் நடந்துச்சு எங்களுக்குள்ள. நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவர்களுடைய வழக்காறுகளை மட்டுமே தான் கவனத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த நாட்டார் என்னானார், அவரை ஏன் நம்ம கணக்கில் எடுக்கல? இப்போ மக்களை பற்றி தானே படிக்கணும். அவங்க நவீனப்பட்டிருப்பாங்க. அப்போ அவன் நவீனம் ஆகிறான் அப்படின்னா, இப்போ நகரத்தில் போய் அவன் வந்து கிராமப்புற ஆள் நகரத்துக்கு வரும்போது எப்படி மாறுறான்னு கேட்கும்போது எங்களுக்கு நாட்டார் வந்து வெகுஜனமாக மாறுறாருன்னு தோணுச்சு. ஓகே ஓகே. இப்போ ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது பூரா இந்த பழைய நாட்டார் தான். ஓ அப்படி வரீங்க. இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கனாக்க, நாட்டார் என்று சொல்லக்கூடிய கிராம மக்கள் வந்து தனித்துவமாக இருந்தவர்கள் நகரமயத்துக்கு பிறகு நகரவாசிகளாக மாறி அவங்களுடைய தனித்தன்மையே இப்போ விட்டு கொடுத்து விட்டார்கள்
அவங்களும் பொது ஜனமாக மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு புரியுது. ஐ ரைட்? இல்லை, இதில் ஒரு வருத்தமோ அல்லது கண்டனமோ இல்லை. சரி, ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பின்னாடி உள்ள துணி வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமாக. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இது ஒரு இயல்பாக எல்லா பண்பாட்டிலையும் சமூகத்திலையும் இப்படி தான் நடந்திருக்கும். இது ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா மனிதன் வந்து மாறிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான். இப்போ நாட்டார் வந்து நிலைத்த அடையாளம் இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். வாவ். அது நிலைத்த அடையாளமாக இருக்க முடியாது. இல்லை, நீங்கள் அப்படின்னா ஒரு போஸ்ட் மாடர்ன் ஆந்த்ரோபாலஜி பேசுகிறீங்க. அதான் பார்க்குறேன். நிலைத்த அடையாளம் என்பது இருக்க முடியாது. நிச்சயமாக இருக்க முடியாது. மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓஹோ. ஆனால் வந்து கிராமத்துக்குன்னு ஒரு ஏதாவது அடையாளம் இருக்குமா? இதில் நாட்டார் அப்படி நம்புறது இல்லை. நாட்டார் வந்து நான் மாறவே இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ குலதெய்வம் கும்பிடலாம், எல்லாம் கூட்டமாக வந்து எல்லாம். நீங்கள் எந்த ஊர்லேயும் போய் கேட்டு பாருங்க, இது கோயில் பூஜை இப்படி தான் நடத்துவீங்களா, இதுதான் செய்வீங்களா? அவங்க காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் நடத்துகிறோம், இதில் மாற்றமே பண்ணக்கூடாது, மாற்றம் பண்ணியாச்சுன்னா சாமி குத்தமாயிரும். ஆமாம். ஆனால் அவரே 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி செஞ்சிருப்பாரு. இன்னும் அடுத்த வருஷம் போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் என்ன நம்புறாருன்னா, நான் மாறவே இல்லை. இந்த குழப்பம் வந்து அவர்கிட்ட இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் ஆர்கனைஸ்டு ரிலீஜனை விட இந்த மாதிரி கிராமப்புற சின்ன சின்ன குறு வட்டாரங்களில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்குதுன்னு எனக்கு தோணும். ஆமாம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஃப்ளெக்சிபிளாகவும் அவங்க மாறுவாங்க, ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லை, நாங்கள் இல்லவே இல்லை, அவங்க மாறவே மாட்டோம். சரி, இப்போ நான் சொன்ன துணிக்கு வந்துடுவோம். இதுதான் இப்போ வெகுஜனமாக மாறுவது என்றால் என்ன உங்கள் புரிதல்? இப்போ வெகுஜனம் அப்படிங்கிற வரும்போது உங்களுக்கு வந்து வட்டாரம் அப்படிங்கிற ஒரு எல்லையை தாண்டி நீங்கள் வந்து ஒரு விரிவான ஒரு நிலப்பரப்புக்கு வரீங்க. திணை இங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறுது. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த திணைங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப இங்கே வந்து நம்ம வலியுறுத்த ஆரம்பிக்கிறோம். அதனால தான் என்னுடைய ஆய்வுகள் வந்து இதை நோக்கி தான் ஒரு செய்ய ஆரம்பிச்சேன்னா, ஒரு திணை அப்படிங்கிறது என்னது. இப்போ வந்து 5 திணை தெரியும், 6வது திணையாக ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. மக்கள் வந்து வேறொரு திணைக்குள்ளே வந்து நிலப்பரப்பை வேற மாதிரி கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேசம் அப்படிங்கிறது ஒன்று, அல்லது வந்து இது தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடம். இன்னைக்கு தமிழர்கள்னு யோசிச்சு பாருங்க, அதில் உங்களுக்கு கற்பனை வந்து உலகம் தான் விரியும். தமிழ் திணை உலகம் தான் விரியும், உலகம் தான் வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து இலங்கை தமிழர்கள் எல்லா பகுதியிலும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் நிறைய பகுதியில், யூரோப்லேயும் சரி, அமெரிக்காவிலும் சரி, நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அப்போ தமிழ் நிலம் எது, தமிழ் திணை எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து தமிழ்நாடை சுருக்க முடியாது இன்னைக்கு. இது இல்லை, நீங்கள் பேசுறது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ப்ராப்ளமேட்டிக்காக தெரியுது எனக்கு. தமிழ் தேசியம் என்பது அப்போ வரையறுக்க முடியாதா? இல்லை, தேசியம்ங்கிறது வேற, நான் பண்பாடுங்கிறது வேற சொல்கிறேன். நான் பண்பாட்டை அரசியல்படுத்தலாம், அதில் வந்து நீங்கள் தேசியங்கிறதெல்லாம் கொண்டு வரீங்க. இல்லை, எல்லைகளை நீங்கள் வந்து உடைச்சி விட்டீங்கன்னாக்க ஏதோ அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. எங்கள் ஊர், எங்கள் நாடு, எங்கள் தேசம் சொல்லிதான் இப்போ இப்போதைக்கு அப்படி தான் வந்து பொலிட்டிக்கல் டயலாகே போகுது, நெரேட்டிவ்ஸ் அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழனுடைய எல்லைகள் வந்து விரிவடைந்து போய்விட்டது, தமிழர்கள் வந்து பறந்து போய்விட்டாங்க, திணை என்பது யாதும் ஊரே யாவரும் கேளி, அங்கே வந்துடுறீங்க. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிறது ஒரு தத்துவார்த்த நிலைப்பாடு. சரி, தத்துவார்த்த நிலைப்பாடு. ஆனால் நான் இங்கே வந்து இந்த தத்துவார்த்த நிலைப்பாடு அரூபமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா தத்துவம் வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் தான். நீங்கள் வந்து ஒரு உலக பொதுவான மானுட பொதுவான ஒரு கருத்தாக்கத்தை சொல்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிறத தமிழன் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே சொல்ல முடியும். கரெக்ட். ஏன்னா அங்கே தமிழன்கிறது இல்லை, ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தானே. நீங்கள் ரஷ்ய மொழி பேசினாலும் எனக்கு கேளீர் தான். கரெக்ட். நீங்கள் அப்போ அவரும் சொல்ல முடியும் அதை. அப்போ இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து பெரிய ஸ்பெகுலேட்டிவ். ஆமாம் ஆமாம், பெரிய மெட்டா நரேட்டிவ். ஆமாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தத்துவம் மட்டும்தான் வந்துட்டு இருந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு பண்பாடும் வந்து சேருதுன்னு சொல்றோம்.
இது வந்து ஒரு ஒரு குளோபல் லெவலில் ஒன்றா ஆகிட்டே வருது இல்லைங்களா? அப்போ அப்படின்னா தமிழருடைய இதுகாரம் இருந்து வந்த கல்ச்சுரல் காம்பனன்ட்ஸ் அப்படி இருக்குதா, இல்லை அதெல்லாம் போயிடுதா? கல்ச்சுரல் காம்பனன்ட்ஸ் அப்படி இருக்குது. அந்த அந்த பிரச்சனையை தான், அந்த சிக்கலை தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஜல்லிக்கட்டுங்கிறத தன்னுடைய பண்பாட்டு கூறாக கொண்டுராத கிராமத்தை சார்ந்த நகரவாழ் தமிழர்களும் ஜல்லிக்கட்டுக்காக போராட வந்து நின்னாங்க. ஆமாம், சரியா? அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது தமிழ் பண்பாடு. கரெக்ட். காலங்காலமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி நிப்பாட்டுவீங்க நீங்கள்? வெளியே இருந்து ஒரு அதிகாரம் ஒரு பண்பாட்டு செயல்பாட்டை நிறுத்துறதுக்கு முடியுமா, முடியாதா? அது நீதியா அநீதியாங்கிறது தான் எல்லா தமிழர்களுடைய கேள்வியாக இருந்துச்சு. அது அநீதிங்கிறதுனால தான் எல்லாருமே தெருவுக்கு இறங்கி வந்தாங்க, போராடினாங்க அப்படிங்கிறது. இப்போ பண்பாடு அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட சடங்குகள் சம்பிரதாயங்களில் உள்ளது தான் உங்கள் பண்பாடாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய சக மனிதர்னு நினைக்கிறீங்களா? நானும் தமிழர், இவரும் தமிழர். அவர் ஜல்லிக்கட்டை நிகழ்த்துகிறவர், எனக்கு ஜல்லிக்கட்டு இல்லை. ஆனால் அவருடைய ஜல்லிக்கட்டுக்கு வரும்போது அவர் எனக்கு சக நண்பருங்கிறதுனால, சக மனிதருங்கிறதுனால அவர் என்னுடைய பண்பாடு, அவருடைய பண்பாடு நான் என் பண்பாடை நான் எடுத்துக்கிறேன். சரி, ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை தானே? இது வந்து திணை விரிவடையும் போது இப்படி தான் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன எல்லையை விட்டுட்டு நீங்கள் வந்து பெரிய இப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த 5 திணையும் ஒன்னோடு ஒன்று ஊடாடி இப்போது அது பின்னி பிணைந்து ஒரு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தமிழ் திணையாக உருவாக ஆரம்பிக்குது. 5 திணையை பற்றி பேசும்போது தொல்காப்பியம் வந்து நிலத்தையும் பொழுதையும் மட்டும் பேசலை. அதில் என்ன பறவை இருக்கும், அவங்க என்ன இசைக்கருவிகள் வாசித்தாங்க, அங்க என்ன சாப்பாடு, இப்போ இந்த திணையில நீங்க வந்து பக்கத்து திணையோட இசைக்கருவியும் உங்க இசைக்கருவின்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பறை அப்போ எப்படி சொல்லுவோம்? திணை என்பது தொலைந்து விட்டதுன்னு சொல்லலாமா? திணை விரிந்தது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கலந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு குளோபலைசேஷன் வந்துருச்சு, உடைச்சு பேசினா நவீனத்துவம் வந்து விட்டது. மக்கள் எல்லாம் வந்து நுகர்வோராக மாறிவிட்டார்கள். கிராமத்து பண்பாடு என்று சொல்லக்கூடிய அதை வெளிக்காட்டக்கூடிய அடையாளங்களை கூட அவர்கள் வெளிக்காட்ட விரும்புவதில்லை. நகரத்துப்புறத்தில் தங்கள் அடையாளங்களை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கிராமம் என்று பேசும்போது மட்டும் அவர்கள் பெற்றாங்க. அப்போது ஒரு நகரமயமாதலுக்கு பலியாகி விட்டது என்பதுதானே சரியான புரிதலாக இருக்கும். இது வந்து தங்களுடைய உலகமயமான ஒரு பண்பாடு இல்லை. இது இந்த உலகமயம் பற்றி நம்ம பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உலகமயம்ங்கிறது மேலிருந்து திணிக்கப்படுது. அது முதலீட்டியத்தோடு சேர்ந்தே தான் வரும். ஒரு பெரிய முதலீட்டியம் இருக்கும். அந்த முதலீட்டியம் அந்த மக்களை எல்லாத்தையும் நுகர்வோர்களாக பார்க்கும். அது கையில் விற்பனைக்கான ஒரு பொருளை வச்சிருக்கு. அந்த பொருளுக்கான நுகர்வோர்களாக எல்லாரையும் மாற்றுறதுங்கிறது ஒரு முயற்சி. இங்கே இந்த உலகமயம்ங்கிறது மக்களிலிருந்து கிளம்பி வருது, கீழிருந்து வருது. இங்கே முதலீட்டியம் இல்லை முக்கியமான விஷயம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் இணைக்கிற கண்ணி என்னன்னு தேட ஆரம்பிக்கிறோம் நம்ம. அந்த கண்ணி வந்து உங்களுடைய என்னுடைய பண்பாட்டின் பொதுத்தன்மையாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு மொழியினுடைய அடிப்படையான கூறு தான். ஓகே, ஒரு மொழி இப்படி தான் தன்னை வந்து உருமாற்றி கொண்டே வந்துட்டு இருக்கு. இந்த மொழி இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோமே, இப்போ தமிழ் அப்படின்னு தமிழ் பேசுகிற நிலம்னு திருவேங்கடம் முதல் குமரி வரைன்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இந்த அத்தனை பகுதிகளிலையும் பேசப்படுகிற மொழி வந்து வெவ்வேறு விதமான வட்டார வழக்குகளோட இருக்கு. இந்த வட்டார வழக்குகளை எல்லாம் ஒருமைப்படுத்தி தான் ஒரு கட்டத்தில் இலக்கணம்ங்கிறது செய்யப்பட்டிருக்கும். ஓஹோ, இலக்கணம் இப்படி தான் உருவாயிருக்கும் எல்லா வட்டார. இப்போ நிகண்டு அப்படிங்கிறது தமிழில் செல்லக்கூடிய தசாரஸ் மாதிரியான ஒன்று. அது நிறைய நிகண்டுகள் செய்யப்பட்டிருக்கு. நமக்கு சூடாமணி நிகண்டுன்னு செய்யப்பட்டிருக்கு. வெவ்வேறு 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிகண்டுகள் செய்யப்பட்டிருக்கு நமக்கு. இந்த நிகண்டுகள்ங்கிறது ஒரு சொல்லுக்கு இணையான வேறு வேறு சொற்கள் என்னென்ன இருக்கு, அதில் வட்டார வழக்கில் இருக்கு. வட்டாரத்தில் உள்ள அவ்வளவு வார்த்தைகளையும் அதில் தொகுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, வட்டார வழக்கு தனி, செம்மொழி வேறு, அதுக்கு மட்டும் தான் விளக்கம் இருக்கும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இல்லை, நிகண்டு தான் நம்மளுடைய மரபு. நம்ம அகராதி பண்ணவே இல்லை.
நமக்கு டிக்ஷனரி பண்ற வழக்கமே இல்லை. நிகண்டு தான். ஏன் அப்படின்னா டிக்ஷனரிங்கிறது அந்நிய மொழிக்கு தான், அந்நிய மொழியை பேசுறவனுக்கு தான் டிக்ஷனரி தேவை. இந்த வார்த்தைக்கு என்னையா அர்த்தம், எனக்கு அர்த்தம் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. நமக்குள்ள இந்த வார்த்தைக்கு இணையா என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு. ஓகே, அப்போ நிகண்டு தான் நம்ம மரபுல இருந்து உருவானது. அதனாலதான் நமக்கு அகராதி வந்து ரொம்ப பின்னாடி வருதுன்னு சொல்றோம். வீரமாமுனிவர் பீரியட்ல தான் உங்களுக்கு, அதாவது ஐரோப்பியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அகராதி தேவைப்படுது. சதுரகராதி எழுத ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ, அதுக்கு முன்னால அது தேவைப்படலை. அதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு அகராதி? தமிழுக்கு அகராதி கிடையாதுன்னு சொல்லிக்க வேண்டியதான், பெருமையா இருக்கும். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அப்சர்வேஷனாக இருக்குது. இப்போ சரி, இந்த பொது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன புரியுதுனாக்க, ஒரு புதுமையான ஒரு கலெக்டிவான ஒரு குரூப்பாக மாறிட்டே வராங்க தமிழர்கள். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனாக்க, அந்த உச்சக்கட்ட முதலாளியத்தினுடைய வெளிப்பாடாக வந்திருக்கிற குளோபலைசேஷனில் எல்லாரையும் ஒன் டைமென்ஷனல் மேன் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை பரிமாண மனிதர்களாக மாற்றுகின்ற வேலை செய்வதாக ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன விவரிக்கிறீங்கன்னா, இல்லை அது தனி மேட்ரு, இது வந்து கொஞ்சம் உயர்வு சிந்தனையை கூட பார்க்கலாம், தளர்ச்சியோட ஒரு கை குலுக்கி ஒன்றுக்குள்ள ஒன்று உள்ளே போகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்குங்க. இது மாதிரியான இணைப்போ அல்லது ஒரு பண்பாடோ சேரும்பொழுது அவர்களுக்கு அரசியல் குறித்த ஏதேனும் தெளிவு இருக்கிறதா இந்த மக்களுக்கு? ஜல்லிக்கட்டுக்கு போராட்டங்களும் சரி, அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்தும் சரி, அவங்கள தானே அப்படியே வென்று எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும். இப்போ தமிழ் போராட்டங்கள்லாம் பற்றி இப்போ பேசுகிற படம் வந்திருக்கு. அது நான் தான் போராடினேன், நீ தான் போராடினு சண்டை போடுறாங்க பராசக்தி படத்துக்கெல்லாம். அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அந்த போராட்டம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைமென்ஷன் உள்ளதா, இதை வெறும் மொழி சார்ந்ததா? ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இது மக்கள்கிட்ட போகலையா? இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், அரப் ஸ்ப்ரிங்னு ஒன்று நடந்துச்சு. ஆக்குப்பை வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு வால்மார்ட்டுக்காக இருந்துச்சு. அப்போ 2000க்கு அப்புறம் சோஷியல் மீடியாவுடைய வருகைக்கு அப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெகுஜன எழுச்சிகள் நடக்கிறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஒரு நிமிஷம், அந்த வெகுஜன எழுச்சிக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. சரி, இப்போ இதை வந்து படிக்கும்போது, இப்போது 1967 எர்னஸ்ட் கெல்னர்னு ஒரு சோசியாலஜிஸ்ட், அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துகிறாங்க. அது என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னா பாப்புலிசம் பற்றி. பாப்புலிசம் சரி, தமிழில் வெகுஜனவியம்னு சொல்லிக்கிறோம் நம்ம, அதைத்தான் நம்ம வெகுஜனவியம். அந்த பாப்புலிசம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, பாப்புலிசம் இஸ் a specter which haunted European society. ஒரு பேய் மாதிரி, பிசாசு மாதிரி அது வந்து ஐரோப்பிய சமூகத்தில் பரவுது. ஒரு மார்க்சியம் பற்றி சொல்லும்போது ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் மார்க்ஸ் மாதிரி இது பாப்புலிசம் இஸ் ஸ்பெக்டர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர். ஏன்னா ஆய்வாளர்கள் மத்தியில், அது சமூகவியல் ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி, மானிடவியல் ஆய்வாளர்கள், பாப்புலிசம் பற்றி யோசிக்கிற எல்லாருக்கும் என்ன குழப்பம் இருக்குன்னா, அது என்னது அப்படின்னே தெரியல. அது ஒரு கான்செப்டா? வெகுஜனவியம் அது என்னது? பாப்புலிசம் வெகுஜனவியம்ங்கிறது என்னது? ஒரு கான்செப்டா? இல்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா? இல்லை. அது மூவ்மெண்ட்டா? இல்லை. சோஷியல் ரிஃபார்ம் பண்ணுதா? இல்லை. அப்போ என்னது அது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அது ஒரு அரசியல் கட்சியோட தான். ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதில் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியல. ஏதோ வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு அந்த போராட்டம் நடந்துச்சு, எப்படி போனாங்கன்னு தெரியல. ஏன் இதை எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறோம்னா, இன்னொரு போராட்டத்துக்கு அவங்கள கூப்பிடுறதுக்கு வழியே இல்லை. அதே மாதிரி இன்னொரு போராட்டம், இன்னொரு பிரச்சனை. ஏன்னா நம்ம புரியுது, நமக்கு பிரச்சனைகள் கம்மி இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த தன்னெழுச்சி மறுபடியும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்குனால தான் அதுக்கு பேர் தன்னெழுச்சி. சரிதான், நீங்கள் நடத்த முடிஞ்சதுன்னா அது தன்னெழுச்சி இல்லைல்ல. அப்போ அது ஒரு மிஸ்டீரியஸ், ஒரு புரியாத விஷயமா விட்டுற வேண்டியதானே. அப்போ ஏன் கெல்னர் பிசாசுன்னு சொல்கிறாரு வழங்குதான். இதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த பிசாசை எப்படி வரையறுக்கிறதுன்னு ட்ரை பண்ணான். பட் ரொம்ப ஆபத்தான பிசாசாக ஆகலாம் இல்லையா? ஆமாம், ஆபத்தான பிசாசு. அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ 1967-66 எழுதுகிற
புத்தகம் இது. நம்ம 2000க்கு அப்புறம் தான் இவ்வளவு பார்க்குறோம். அவர் அப்பவே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நிறைய விவசாயிகளுடைய புரட்சி, அதாவது ரஷ்யாவில் நடந்த, அமெரிக்காவில் நடந்த விவசாய புரட்சிகள் இருக்குல்ல, அதுவே கூட வெகுஜன புரட்சியினுடைய தன்மையில தான் இருந்தது. அது எந்த அரசியல் அமைப்பாலேயோ அல்லது கட்சியாலேயோ அல்லது சமூக அமைப்பாலேயோ திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதில்லை, தன்னெழுச்சியாக உருவானது அப்படின்றாங்க. அது பிரான்ஸ்ல 66ல இந்த மாணவர் புரட்சி 68 கிட்டத்தட்ட அந்த பீரியட் தான் நீங்க சொல்றீங்க. அப்போ அப்படிதான் எழுந்திருச்சு அது ஒரு தோல்வியை கண்டது. அது அதுலேருந்து தான் இந்த மாதிரி பாப்புலிசம்ன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இது ஒரு விஷயம். இப்போ தமிழுக்காக அந்த தமிழ் மொழி போராட்டமும் பாப்புலிசம் தானே? இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏறக்குறைய பாப்புலிசத்தினுடைய தன்மை கொண்டது தான். அது அன்னைக்கு நமக்கு அது பாப்புலிசம்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஆனால் அப்போ சொல்ல பார்த்தா எந்த கட்சியோ கிளைம் பண்ண முடியாது. ஆமாம், நிச்சயமா. அது இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் நடத்தின போராட்டம் தானே, இளைஞர்கள் நடத்தின போராட்டம் தானே. அது முழுக்க முழுக்க எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாமல் நடந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய அரசியல் கட்சின்னு தெரிஞ்சவங்கெல்லாம் இளைஞர்கள்ட்ட அன்னைக்கு வேண்டுகோள் விடுத்தது என்னதுன்னா, நீங்கள் வந்து போராட்டத்தை நிப்பாட்டிட்டு படிக்கிறதுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. எந்த கட்சியும் வந்து நீ போராட்டத்தை கண்டினியூ பண்ணே சொல்லல. அண்ணா திரும்ப திரும்ப அதை தான் சொன்னார், பெரியாரும் அதை தான் சொன்னார், நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் மக்கள் கேட்கல, அன்னைக்கு இளைஞர்கள் கேட்கல. அப்போ அது இந்திக்கு எதிராக நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய வெகுஜன புரட்சி. அந்த புரட்சியிலிருந்து நமக்கு நிறைய தலைவர்கள் உருவானாங்கிறது வேற விஷயம். அதுக்கப்புறம் அப்படி வந்து இதுல உருவாகல. ஆமா, ஜல்லிக்கட்டுல உருவாகல. இல்ல, இன்னும் ஒரு டைம் இருக்குல்ல, இன்னும் காலம், இன்னும் நேரம் இருக்கு. சரி, இதுல தான் கெல்லர் ஒரு விஷயம் சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப, ஜல்லிக்கட்டுக்கு பிறகு நிறைய சிறு சிறு அமைப்புகள், நிறைய இது அரசியல் பொலிட்டிக்கல் டொமைன்ல பாக்குறேன்னா இளைஞர்களே கூட்டமாக சின்ன சிறு கூட்டங்களாக, சிறு வட்டங்களாக உரையாடல் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால இல்ல. ஆமா ஆமா. இல்ல, இதுல கெல்லர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் நான் கெல்லரை மென்ஷன் பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, இப்படி தன்னால தன்னெழுச்சியாக எழுது எப்படி நடக்குதுன்னே தெரியல, ஆனா முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது அதை கிளைம் பண்றது இல்லை, அதை நடத்தினவங்க இது எங்க போராட்டம் தான் கிளைம் பண்றது இல்லை, அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாங்க தான் பெருமையா பேசிக்கிறது இல்லை, அதனுடைய விளைவுகளை எங்களுக்கு வேணும்னு அறுவடை பண்றதும் இல்லை. கரெக்ட். அப்படி போயிடுறாங்க. அப்போ கெல்லர் என்ன சொல்றாருன்னா, இதை அறுவடை பண்றது யாரு? அவர் என்ன சொல்றாரு, அந்த சொசைட்டில எது டாமினன்ட் ஐடியாலஜியா இருக்குதோ அது இதை கிளைம் பண்ணிக்குதுன்னு சொல்றாரு. கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. டாமினன்ட் ஒரு ஆதிக்க கருத்தியலாக எது இருக்குதோ, அது எந்த கருத்தியல் ஆதிக்கம் செலுத்துகிறதோ, ஆதிக்க கருத்தியல் இல்ல, எந்த கருத்தியல் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அல்லது மக்களிடம் வந்து அது வந்து இதையும் தன்னுடைய ஒரு என்னுடைய போராட்டம்னு ஹிஸ்டரியில கிளைம் பண்ணிக்குது. இப்ப நீங்க சொல்றதுடைய விளக்கம் புரியுது எனக்கு, பார்வையாளர்களுக்கும் புரியும். சரி, இது வந்து இயல்பா நடக்குது. இப்ப நமக்கு வந்து பொதுவான ஒரு வரலாறு, இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப இந்திய எதிர்ப்பு பத்தி பேசணும். இந்திய எதிர்ப்பு யாருடைய போராட்டம் அப்படின்னு இன்னைக்கு கேட்டா, இன்னைக்கு பொதுவான அபிப்பிராயம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, அது திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம், திராவிட கட்சிகளுடைய போராட்டம். ஆமா ஆமா. ஆனா அது இளைஞர்களால் நடத்தப்பட்டது, தமிழ் இளைஞர்களால் நடத்தப்பட்டது. அந்த இளைஞர்கள் எல்லாரும் திராவிட இயக்கத்துக்கும் திராவிட கட்சிகளுக்கும் பிறகு வந்தாங்கிறது வேற ஒரு விஷயம். அப்ப இல்லை. ஆமா, இது அதனாலதான் அதை வெகுஜன கிளர்ச்சின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு வெகுஜன கிளர்ச்சிக்கு ஏதாவது ஐடியாலஜி தேவைப்படுதா? நீங்க ஸ்டடி பண்றீங்க. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு பின்னணியாக ஏதாவது கருத்தியல், சிந்தனை களம் இதெல்லாம் தான் இருக்குதா? இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமையே இருக்குது. கெல்லர் திருப்பி அதை தான் சொல்றாரு. நிறைய கெல்லர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேசின நிறைய பேரும் அதான் சொல்றாங்க. எப்படி இவங்களை வந்து ஏன் அப்படின்னா, என்ன பொதுவாக இப்போ சிஐடியை விட்டு வேவு பார்க்க சொல்லுவாங்க. யாருப்பா இதுக்கு பின்னால் என்ன நடக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் தீவிர இடதுசார் இருக்கேன், ஒரு பக்கம் வலதுசார் இருக்கேன், எல்லாருமே இருக்காங்க. வழக்கு போட்டாங்க. கடைசியில் ஒரு வழியாக இல்லை, நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க. அதில் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பசுமை அரசியல் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுதான் கரெக்ட், கிரீன் பாலிடிக்ஸ். இன்னொரு பக்கம் அந்நிய பொருட்களை பகிஷ்கரிங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம்
இது மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து அது வந்து எங்களை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சமஸ்கிருத மேலாண்மை ரொம்ப அதிகமாக இருக்குது, அது அது அவங்க தான் அப்படிங்கிறதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி உங்களுக்கு பல்வேறு குரல்கள் ஒரே தளத்தில் கேட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கலை. சாதாரண நாளில் இப்படி நடக்காது. கரெக்ட். ஒரே இடத்துல இவங்க அவ்வளோ பேரும் பேசிகிட்டு இருக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த நேரத்தில் நடந்தது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு கருத்தியல் இல்லை. வெகுஜன எழுச்சிக்கு ஒரு கருத்தியல் ஐடியாலஜியும் ஒன்றும் இல்லை. சோஷியல் மூமெண்ட்னால அது ஒரு சோஷியல் மூமெண்ட்டும் இல்லை. அப்போ நிறைய சோஷியல் மூமெண்ட் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி இருந்துச்சானா கூட்டமைப்பும் இல்லை, அதில் தலைவர் இல்லை, அதில் திட்டமிடுறவர் இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு பற்றி போராட்டம் பற்றி நம்ம கவனிக்கும் போது அந்த நேரத்தில் இவ்வளோ மக்கள் கூட்டினாங்கல்ல, ஒரு அசம்பாவிதம் இல்லை. கரெக்ட். வழக்கமாக நம்ம திருவிழாக்கள்லேயே அசம்பாவிதங்கள். ஆனால் மாறாக அரசு தரப்பிலிருந்து வன்முறை பிரயோகங்கள் நடந்து அது கடைசியில் அது குறித்து நான் கூட போய் நீதி அரசர் முன்னால் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்று சப்மிட் பண்ணோம். மக்கள் சிவில் உரிமை கழகம் சார்பாக மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சர்வே பண்ணோம். போராட்ட காலத்திலையும் தமிழ்நாடு முழுக்க நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். பல இடங்களுக்கு போயிருந்தோம். மாணவர்கள் தான் வந்து பெரும் எழுச்சியாக அதிலிருந்து தெரிஞ்சது. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி வழக்கெல்லாம் போட்டு ஏக்கச்சக்கம் வழக்குகள்லாம் போட்டாங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அசம்பாவிதம் நடக்கவில்லை என்றால் இத்தனை பேர் மேலே எதுக்கு வழக்கு போட்டிருக்கணும் ஒரு கொஸ்டின் வருது. அது ட்ரெயினை நிறுத்துறது ஒரு அசம்பாவிதம் நினைக்கிறாங்க. அதில் ஒரு 500 பேர் மேலே வழக்க போடும், 100 பேர் மேலே வழக்க போடும் அப்படின்னு போலீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. இது வந்து அதனுடைய நீட்சியாக நடக்க தான் செய்திருக்கிறது ஒரு சில சம்பவங்கள். அது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கூட்டமாக சேர்ந்த இடத்துல அவங்க வந்து ஒருத்தரோட நட்போட இருந்தாங்கன்றது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இது வந்து இது எங்கே போய் ஓடி அடைய போகுது? எந்த சமூக மாற்றத்தை உண்டாக்க போகுது? இல்லை இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ரைட் விங் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அது வேறு விங் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அடிப்படை வாதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே மாற்றுமா? அது என்ன நடக்க போகுது? இல்லை, அவ்வளோதான். அதை நினைவில் வச்சுக்கிட்டு போக வேண்டியதான் தவிர இதை பெருமை பேசி என்ன ஆகும்? இல்லை, இதை ஏன் நம்ம வந்து திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம்? ஏன் வந்து இதை வந்து நம்ம கவனத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், இது ஒரு வகையான ஜனநாயக அமைப்பினுடைய விளைவாக நமக்கு தெரியுது. மக்களாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மக்களாட்சியினுடைய ஒரு விளைவாக நம்ம இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை திரும்ப திரும்ப இருக்குது. மக்கள் எப்படி தங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை வைத்துக்கொண்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லது உருவாக்குகிறார்கள் அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது இதில் முழுக்க முழுக்க மக்களாட்சி செயல்படுதா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகத்தில் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு அமைப்புகள் மட்டுமே தான் தேர்தலை சந்திக்க முடியுங்கிற ஒரு கட்டத்துக்கு நமக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னைக்கு. கட்சிகள் அது அமைப்புகள்னா கட்சிகள் தான் சொல்கிறேங்க. நீங்கள் பெருமளவிலான பணத்தை வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இது நான் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம்னு ஒன்று சொல்ல வராங்கல்ல, அதை சொல்ல. நீங்கள் வந்து மக்களுக்கு பணமே கொடுக்கல அப்படின்னாலும் நிகழ்ச்சிகளை நடத்துறது, போஸ்டர் அடிக்கிறதுக்கும் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்கிறத காட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து பெரிய பணம் தேவைப்படுது. ஆமாம். அப்போ இந்த மக்கள் ஆட்சி அல்லது ஜனநாயக அமைப்புங்கிறது அதனுடைய ஆரம்ப கால உறுதிமொழிகள் இருக்குல்ல, நமக்கு கொடுத்துச்சுல்ல, மக்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய சக்தி இணைந்து ஒரு அரசை உருவாக்குகிறோன்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து முதலீட்டியம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மக்களாட்சி இல்லை. உங்களை ஏதாவது எந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய முதலாளிகள் யாரு? அவங்களுக்கு யார் பின்புலம்? அவங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? நிதியுதவி தானே இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் நன்கொடை வாங்குறது வந்து அரசியல் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த நன்கொடை அப்படிங்கிறது ஒரு பெரிய பணபலம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த பணபலம் அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் உள்ளுக்கு வந்த நேரத்தில் அப்போ மக்களாட்சியினுடைய அடிப்படையான விழுமியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த நம்ம ஏற்கனவே ஆரம்பித்த நிலையை யோசித்து பார்க்கும்போது அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் தலையும் மடுவும் மாதிரி இருக்குது. அது வேறு மாதிரி இருக்குது. இன்னைக்கு தலைகீழ நின்றுட்டு இருக்கோம். ஆனால் அதே பெருமையை பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மக்களாட்சியில் மக்களாக சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்கன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் மக்களாக சேர்ந்து அரசாங்கத்தை உருவாக்குறது இல்லை. இங்கே வந்து வேறு மாதிரியான மக்களை வேறு யாரோ உருவாக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த மக்கள் தான், அந்த உருவாக்கப்படுற மக்கள் தான் இந்த வெகுஜன மக்களோ அப்படிங்கிற இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஓஹோ,
அப்போது இந்த வெகுஜன மக்கள் வந்து பொலிட்டிக்கல் அரசியலற்ற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து மாஸ் மீடியா மூலமோ சோஷியல் மீடியா மூலமோ மூளை செலவை இல்லை என்றால் அவர்களை அட்லீஸ்ட் வந்து ஒரு 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 பக்கம் இருக்கிற வச்சு அவங்கள வந்து தூண்டி விடுறதும் இந்த இசம் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து இயல்பாக தன்னெழுச்சியாக நம்ம போராட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மெக்கானிக்கலா ஒரு எழுச்சியை வந்து கற்பனை செய்ய சொல்றாங்க. நீங்க வாக்களிக்கிற நாள் தேர்தல் நாள்னு சொல்றப்போ ஒரு நாட்டையே நாங்க திருத்த போறோம், காலையில எழுந்திருக்கிறோம், நம்ம அப்படியே பழகிட்டோம். இது தன்னெழுச்சி இல்ல, இது வந்து உருவாக்கப்படுகிறது, செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. இந்த செயற்கையாக உருவாக்கப்படுறதுலையும் நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நீங்க என்ன ஒட்டுமொத்தமா யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறது தெரியவே இல்லை. அதனாலதான் கருத்து கணிப்பு கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுட்டே இருக்கு. இத்தனை % யாரு அதிகமா பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறேன். இல்ல இது பிரெயின் வாஷ்னா அப்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா பிரெயின் வாஷ் பண்றதுக்கும் எப்படி பண்றதுன்னு எந்த அரசியல் கட்சிக்கு தெரியல. அதுதான் அறியப்படாத ரகசியமா இருக்கு. அதுக்கு ஒரு பண்பாட்டு கூறு இருக்கும்ல, ஆரம்பத்திலிருந்து இருக்கணும் இல்லையா? அதனாலதான் நான் என்ன மாதிரி உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டா வசீகரிக்க முடியுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ நானே இருக்கிறேன், ஒரு டை கட்டிக்கிட்டு ஒரு இது போட்டு ஒரு ஆங்கில வாடியோட பேசும்போது ஒரு பெரிய அறிவு சொல்றாரு அப்படின்ற ஒரு தோரணை உண்டாயிடுது. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறதை கவனிச்சு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசியல் கட்சிகளும் சரி, இந்த சினிமா இயக்குநர்களும் சரி ஒரே மாதிரி பேசுவாங்க. ஒரு படம் எப்படி வெற்றி அடையுதுன்னு தெரியலங்க, எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தெரியலங்க, 2 பேருக்கும் தெரியல. அதுக்கு வழி என்னன்னு தெரியல. ஏன்னா தெரிஞ்சா உங்களுக்கு வந்து 2 பேரும் ஜெயிக்கிற படத்தை எடுப்பாங்க. ஆமா, அல்லது ஜெயிக்கிற கட்சியை தான் இன்னைக்கு வந்து நிற்கும். 2மே தெரியல. ஏன் அப்படின்னா 2 பேரும் டீல் பண்ற ஆட்கள் வந்து வெகுஜனம். வெகுஜனம்ன்றது வந்து புரியப்படாத ஆனால் அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு இதுவாக இருக்குது, ஓப்பன் சொசைட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாமா? ஆனால் ஜனநாயகத்தில் அவங்க தான் அரசியலை தீர்மானிக்கிறார்கள். இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. அரசியல் படுத்தப்படாத ஒரு குழு, ஒரு கூட்டம் எப்படி அரசியலை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான். இதை நம்ம வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன தெரியுதுல்ல, அதுக்காக தான் வந்து இப்போ மார்க்சிஸ்டாகட்டும், பெரியாரிஸ்டாகட்டும், அம்பேத்கரிஸ்டாகட்டும் இந்த ஃபிலாசபிலாம் சொல்லி பாடம் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். இல்லை, இப்போ 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 நமக்கு வந்து மார்க்சியம் இருக்கு, அம்பேத்கரியம் இருக்கு, பெண்ணியம் இருக்கு. இப்படி வந்து ஒரு ஒரு சமூகத்தின் சமத்துவத்தை நோக்கி நடைபெறக்கூடிய நிறைய கருத்தியல்கள் நமக்கு இருக்கு. ஆமாம். ஆனால் அந்த கருத்தியல்கள் நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன கிரீவி லேயர்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டாம். ஒரு சின்ன குழுவுக்கு வந்து நீங்கள் வந்து கருத்தியல் தெளிவை உருவாக்க முடியுது. மற்ற பேருக்கெல்லாம் நீங்கள் வந்து கருத்தியல் தெளிவை உருவாக்கவே முடியல. அந்த மற்ற பேர் தான் வெகுஜனம்ங்கிறது. ஆனால் அவங்க தான் மக்களாட்சியில் தீர்மானிக்கிற சக்திகளாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கிறது நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு வெகுஜனம்னு மரியாதையாக சொல்கிறோம், பொது ஜனம்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் வந்து அவ்வளோவா அரசியல் அறிவு இல்லாதவங்க அப்படி கூட நினச்சாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி தற்கூறிங்களான்னு சொல்லிக்கிறேங்க. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், மிடில் கிளாஸ் இன்டலெக்சுவல்ஸ் கூட பாலிடிக்ஸ் பேச மாட்டாங்க. லோயர் லெவலில் இருக்கக்கூடியவங்க அன்றைக்கி வந்து ஒரு பார்பர் ஷாப்லேயோ ஒரு டீ ஷாப்லேயோ உட்காந்து அவங்க பேசின அரசியல் வந்து இன்றைக்கி பேசுறது இல்லை. அவ்வளவு தீர்க்கமாக விஷயங்களை வந்து படித்து அனலைஸ் பண்ணி பேசுவாங்க அவங்க. ஸோ ஒரு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்க, ஒரு லோயர் கேட்டகரியில் பொருளாதார ரீதியாக கீழ்மட்டத்தில் இருந்தவர்கள் வந்து ஓரளவுக்கு அரசியல், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் படத்தை ஒட்டிக்கிட்டான். அவன் மூஞ்சி பார்த்து ஒட்டிக்கல, அவனுக்கு அதுக்கு பின்னால் இருந்த ஏதோ ஒரு விஷயம் அவனை ஈர்த்துருக்குது. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டிங் கிரியேட் ஆகியிருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அது இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் சொல்கிறாங்க. பட் ஐ டு ஃபீல் லைக் தட். அப்போது அரசியல் இருந்தது தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாமா தெரியல எனக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன அந்த போராட்ட காலங்கள், சுதந்திர போராட்ட காலங்களில் அரசியல் படுத்தப்படாமல் போராடி இருப்பாங்க. இல்லை,
அரசியல் படுத்தப்பட்டாங்க, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கான்சியஸ்னஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல, நீங்கள் அரசியல் படுத்தப்படுறத ஒரு என்ன சொல்றது பிரங்கை பூர்வமானதுன்னு சொல்கிறீங்க. அவன் விளங்கிக்கிட்டு செஞ்சானா, இந்த விளங்கி கொள்ளுதல்னு இருக்குல்ல. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா காந்தி பின்னால் போனவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் விளங்கிக்கல, சும்மா போனாங்க. சும்மா போகிறது இல்லை, ஒரு உணர்வு எழுச்சி அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அறிவுபூர்வமான ஒரு தெளிவு இருந்துச்சா அப்படிங்கிறது வேற. சரிதான். காந்தி சொல்லிட்டாரு, காந்தியினுடைய குரல் அல்லது காந்தியினுடைய உருவம் காந்திகிட்ட இருந்து வர்ற விஷயம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போன கூட்டம் தான் பெரிய கூட்டம். இன்றைக்கும் அதுதான் வந்து காந்திக்கு பதிலாக காமராஜர், காமராஜர் பதில் அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, அப்படி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய கால், கிளேரியன் கால் அவங்க கொடுத்தாங்க அவ்வளோ தலைவர். இதில் நமக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் பற்றி எம்எஸ்எஸ் பண்ணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி இமேஜ் ட்ராப். அது நம்மளை வந்து யோசிக்க கூடாத ஒரு மெட்டஃபர்னு எனக்கு தோணுது. அது அப்படி ஒரு பொறியெல்லாம் மக்களை வந்து நீங்கள் பிடிக்க முடியாது. ஏன்னா இமேஜ் ட்ராப் ஒரு பிம்ப சிறை, ஒரு பிம்ப பொறியை வச்சு நீங்கள் வந்து மக்களை பிடிக்க முடியாது. இதுக்கு தலைகளை எப்படி யோசித்து பாருங்க. காந்தியும் நீங்கள் வந்து இமேஜ் ட்ராப்னு சொல்லலாம், எல்லா லீடருக்கும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. கரிஸ்மேட்டிக் லீடர் எல்லாருக்குமே சொல்லலாம். ஆமாம், சரியா, இமேஜ் ட்ராப் தான் அவங்க தானே. ஆனால் காந்தி இந்த வடிவம், இந்த ஒரு 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 எளிமைன்னு இருக்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கையவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, நிறைய சோதனை முயற்சிகள் மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றுறாரு. இது எது தீர்மானிக்குது அப்படின்னா, காந்தி தன்னுடைய தன்னுணர்வோடு தீர்மானித்த விஷயம் இல்லை. மக்கள்னு ஒரு ஒரு நமக்கு அடையாளப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது காந்தியையும் இப்படி வடிவமைக்குதுங்கிறது. ஐ அக்செப்ட் இட், கரெக்ட். ஒரு நான் கூட இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல போனால், இப்போ சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் இருந்து அதில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நானும் கூட மாறிட்டு வரணும்னு தோணுது. நிச்சயம் நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கிறதோ இல்லை, இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கிறதோ இல்லை, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது எந்த ஸ்டாண்ட்லேருந்து பண்ண வேண்டியிருக்கிறது எல்லாமே வந்து என்னை வந்து புற உலகத்தினுடைய அந்த அந்த நம்மளோட கனெக்ட் ஆகக்கூடிய பார்வையாளர்களோ இவங்களும் தீர்மானிக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக காந்தி நேர்மையாக இருக்கிற காரணம் மக்களும் கூட. இது முதல்ல யார் சொன்னா தெரியுமா நமக்கு? மாக்கியவெல்லி பிரின்ஸ்ல எழுதுறாரு. பிரின்ஸ் என்ன எழுதுறாருன்னா, நீங்க வந்து சாவரனிட்டி, அதாவது இறையாண்மை அப்படின்னு சொல்றோம்ல, அரசாண்மை, தமிழ்ல அரசாண்மை, கோன்மை, அரசாண்மை, அரசன் அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற வானளாவிய அதிகாரம்லாம் நினைக்காதீங்க. அரசன் எப்படி இருக்கணுங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அரசன் தான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கணுங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மக்கள் தான் உங்களுக்கு அரசனுடைய செயல்பாடுகளையும் தீர்மானிக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் சரியில்லைன்னா அரசாங்கம் சரியாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயம் அவங்க தான் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்க, உணர்வுகளுக்கு மட்டும் தான் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தேவையில்லை நினைக்கிறீங்களா? இப்போ என்ன பகுத்தறிவு வேணாம் நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க பண்பாட்டு கூறு. இதில் நீங்கள் பகுத்தறிவெல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாது, காமன் சென்ஸ் தான் நீங்கள் கொண்டு வந்து வைக்க முடியும். பண்பாட்டில் நீங்கள் பகுத்தறிவு பேச ஆரம்பிச்சிங்கன்னா பண்பாட்டில் எந்த விஷயத்தையும் நீங்கள் பேச முடியாது. காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓஹோ, அது நம்பிக்கை அடிப்படையா? நம்பிக்கை அடிப்படையில் நீங்களும் அதை செய்கிறீங்க, அதனால எனக்கு நானும் அதை செய்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் இணைக்கிற ஒரு கண்ணி அதுதான் ஒரு வாழ்க்கை முறை. அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் பகுத்தறிவுலாம் பார்க்கக்கூடாது. இதில் பகுத்தறிவுங்கிற விஷயமே வரலங்க. அதை பொங்க வைப்பான், ஆடு வெட்டுவான், சாமி கும்பிடுவான், அதோட அவன் போயிடுவான். நீ பிடிச்சி தொங்கக்கூடாது. நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறேன். ஆமாம், சரியா? இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பகுத்தறிவு ரீதியான விளக்கம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நான் போகிறதில்லை. ஐயா, நெத்தியில் அவரும் வச்சிருக்காரு, இவரும் வச்சிருக்காரு, நாங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நெருக்கம் உருவாகுது. இவ்வளோதான். விபூதி பூசிக்கிறேன், சிலுவை போட்டுக்கிறேன், எல்லாமே எனக்கு இல்லை. நான் வந்து இதை பூசிக்கிறதன் மூலமாக அவங்க அவ்வளோ பேரும் என்ன செய்ய விரும்புகிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அதை மாதிரி நானும் நினைக்கிறேங்கிறத அவங்களுக்கு காட்டிக்கிறேன். நான் அவ்வளோதான். இப்போ வெகுஜன திரள், நம்ம வந்து ஜனநாயகமே இந்த வெகுஜனத்தை நம்பி தான் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இந்த வெகுஜனம் ஒன்று பாலிடிக்ஸ் பற்றி பெருசாக கவலைப்படுறதில்லை,
உணர்வு ரீதியாக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் கூட உணர்வு ரீதியாக தீர்மானிக்கப்படுது நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிச்சயமா. ஆனா நாம இது வரைக்கும் நாமெல்லாம் எப்படி நம்பிட்டு இருக்கோம், ஒரு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, மக்களாட்சி அல்லது அரசியல் அப்படிங்கிறது கருத்தியல் சார்ந்த ஒரு செயல்பாடுன்னு நம்ம ஜனநாயகமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, ஜனநாயகம் ஜனநாயகம். ஆனா ஜனநாயகம் நினைச்சுக்கோங்க. ஆனா நீங்க எப்போ வந்து வெகுஜனத்தை மையப்படுத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பமே வந்து பகுத்தறிவை விடவும் பொது அறிவு, காமன் சென்ஸ்னு, இது கிராம்சி சொல்ற வார்த்தை காமன் சென்ஸ். அவர் ஃபோக்லோர் பத்தி சொல்லும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, காமன் சென்ஸுங்கிற வார்த்தையை. ஸோ அவர் சபால்டன் பேசி இதுல இருந்து தான் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ கிராம்சி சொல்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு எனக்கு தெரியுது. பகுத்தறிவை விடவும் பொது அறிவு அல்லது காமன் சென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான. அந்த காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா உணர்ச்சி பூர்வமாக கட்டமைக்கப்பட்டது தான். இப்போ நான் ஜல்லிக்கட்டு பற்றி எழுதுறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, அது ஒரு மெட்டஃபர் மாதிரி நிற்கிது எனக்கு. எல்லா வெகுஜன போராட்டங்களுக்கும் மனம் மெட்டஃபர் மாதிரி உலக அளவில் நீங்கள் குறியீடு. ஆமாம், குறியீடு மாதிரி. என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றி ஆய்வு செய்யும் போது எனக்கு ஒன்று என்ன நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த காளைகள் தனியாக ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே வளர்க்கப்படுது. அது வேற எந்த பயன்பாட்டுக்கும் கிடையாது, எந்த வேலையும் செய்யாது கிடையாது. அது வந்து உழவுக்கு கிடையாது, வண்டி மாடாக கிடையாது, செக்கு மாடாக கிடையாது, அதை வந்து நீ இன விருத்திக்கு பயன்படுத்துறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்குன்னா வீட்டில் நீங்கள் அதை தனி அறையில் வச்சு பாதுகாக்கிறீங்க. அதை யாரும் பார்க்க முடியாது. அந்த வளர்க்குற ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் அது பக்கத்தில் போவாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஆக்ரோஷம் இருக்கணும் இல்லையா? பார்த்துருக்கேன். ரொம்ப 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 சீர்ற மாதிரி இருக்கும். மற்ற சாதாரண மாட்டுக்கு இல்லாத குணத்தையெல்லாம் நீங்கள் அதை கொடுப்பீங்க. நான் அதனால தான் எனக்கு என்ன பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா, ஆதியில் ஒரு முரட்டு காளை இருந்திருக்கும்ல, அந்த காளையோட குணத்தை இப்போ இந்த காளையில் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்க. அந்த உணர்வுகள் வந்து, ஆனால் நான் கேள்விப்படுறேன் ரோட்டை போகும்போது சாதாரணமாக இருக்குன்றாங்க சில சமயத்தில். ஆள் கையில் இருக்கும்ல, அந்த யாரோ அவர் கையில் பிடிச்சிருப்பார். அவர் இருக்க வரைக்கும் அது வந்து குழந்தை. அவர் அந்த வாடி வாசலை திறந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாடி வாசல் திறக்கிறது ஒரு பெரிய மெட்டபாரிக்கல் சிம்பிள் மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்குது. வாடிவாசல்ங்கிறது யோனியிலிருந்து வெளியே வர்ற குழந்தை மாதிரி. அந்த நேரத்தில் இருக்க அடையிற எக்ஸ்ட்ரஸி இருக்குல்ல, மக்கள் எல்லாரும் நம்ம இது வரைக்கும் அந்த மாட்டுக்கு தெரியுது அவ்வளோ பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, அந்த அந்த உணர்வுகளை தாங்குது. சுற்றி பாயுது. ஆமாம், சுற்றி பார்த்துட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் மாட்டை அடக்கிறத பற்றி பேசவே இல்லை. அது நம்ம இது வரைக்கும் மாட்டை அடக்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். பிரச்சனை அங்கே இல்லை. நம்ம உண்மையான விஷயம் அது வாடிவாசலை கிழிச்சுக்கிட்டு அது எப்படி வெளியே வருதுங்கிறது தான். இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது, அந்த காளைங்கிறது சாதாரண காளை இல்லை. அது என்னன்னா ஒரு மித்திக்கலான ஒரு ஒரு பிராண கதாபாத்திரம் மாதிரி அது வளர்க்குறோம் நம்ம. அது வந்து எல்லாருடைய உணர்வுகளையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் நாம கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை வீட்டுக்குள்ள. அது அதனுடைய எல்லா ஆசைகளையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். ஓகே, அதுக்கு வந்து ரெகுலர் மாடு மாதிரி அது இருக்க முடியாது. இல்லை, அது வந்து ஸ்பெஷல் காளைன்னு சொல்லி அதுக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங், ஸ்பெஷலான சாப்பாடு, ஃபோக்கஸ் சொல்ற மாதிரி அது ஆக்சுவலாக காலனைஸ் பண்ணுறோம். ஆனால் அது நம்ம உணர்வோடு விளையாடுது. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு வெகுஜனம் வந்து கரிஸ்மாட்டிக் லீடரும் வெகுஜனமும் எப்படி ரிலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான மெட்டஃபர் இது நம்ம பண்பாட்டிலிருந்து உருவாகி வந்த உருவகம்னு சொல்கிறோம் நம்ம. இல்லை, அது நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சரியான பாயிண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் காலைக்குள்ளே போயிட்டோம். இந்த உணர்வுகளை வந்து எப்படி கட்டமைப்பது? பகுத்தறிவு இல்லை, உணர்வு தான் வந்து முடிவு பண்ணிட்டு பாலிடிக்ஸ்லையும் சரி. அப்படின்னா இந்த உணர்வுகளை எப்படி எப்படி கொண்டு வருது? இந்த உணர்வுகளை கொண்டு வர்றதுக்கு இது வந்து ஒன் வே ஆப்ரேஷன் இல்லை. அதான், அது என்னன்னு தெரியல. ஒன் வே ஆப்ரேஷன் இல்லை. ஏன்னா இது வந்து 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறது. ஜல்லிக்கட்டு காளை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, மக்கள் தான் ஜல்லிக்கட்டு காளையை உருவாக்குறாங்க. அந்த காளை வாடிவாசலில் வரும்போது இவங்க அவ்வளோ பேரோட உணர்ச்சிகளோட விளையாடுது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுல வந்து எனக்கு பல நன்மையும் தெரியுது, தீமையும் தெரியுது. ஒரு தியரி பேஸ்டு இந்த ஜனநாயகம் என்பதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது.
ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி இது எல்லாமே வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. சமத்துவம் இதெல்லாம் பற்றி எங்கள் ஜனங்களுக்கு கவலை இல்லை. அவங்க வந்து உணர்வு ரீதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டாங்க. அதனால தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒன்று மதத்தை காட்டி உணர்ச்சியை கிரியேட் பண்ணுறது, ஒன்று மொழியை காட்டி அந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி மக்களை வந்து வளர்க்குறாங்க. எல்லாரும் அவங்க லாபத்துக்காக செய்கிறாங்கிற மாதிரி விஷயம். ஆனால் இப்படி ஒரு கருத்தியலோ கொள்கையோ பகுத்தறிவோ அரசியலை இனிமேல் தீர்மானிக்க முடியாது என்று நீங்கள் கருதுவது போல் தோணுது. இந்த பாப்புலிஸ்டிக் பாலிட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவன் தான் பொலிட்டிக்கலாக இல்லையே, உணர்ச்சி வசப்படுறானே. அப்போ வந்து இப்போ நடிகர் விஜய் வர்றாரு, அவருக்காக தான் உணர்வு ரீதியாக நம்ம பார்த்தோம். அது உணர்ச்சி கொண்டு அதை மறுக்க முடியாது. உணர்ச்சி ரீதியாக எல்லாரும் இருக்கிறாங்க. வெறும் இந்த உணர்ச்சிக்கும் அரசியல் ஆட்சிக்கும் சம்மந்தம் இருக்கிறதா மக்கள் நினைக்கலையா? நினைக்கல. ஏன்னா ஒரு வெகுஜனத்தினுடைய இயல்பே அதுதான். அது வந்து எமோஷனலா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல அது வந்து பர்ஸ்ட் ஆகுது. இது இந்தியாவில் எப்படி, தமிழ்நாட்டில் எப்படி நினைக்கிறீங்களா இல்லை உலகம் முழுவதும் இப்படி தான் இருக்கு? உலகம் முழுவதும் இப்படி தான் இருக்கு. உலகம் முழுவதும் இப்படி தான். ஒரு ட்ரம்ப் வந்து அதனால இருக்குமோ? ட்ரம்ப் இருக்கு. எல்லா வலதுசாரி அரசியலும் இப்படி தானே. வலதுசாரி அரசியல் வந்து மக்களுடைய உணர்ச்சிகளோடு தானே பேசுது. நீங்க இடதுசாரி அரசியல் மக்களுடைய மூளையோடு பேசணும்னே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து அதுதான் நம்ம கிராம்சியில இருந்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அது காமன் சென்ஸ்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு வழி தெரியல. இருந்தாலும் பல வழிகளை ட்ரை பண்ணி அந்த உணர்ச்சிகளை மட்டும் கீரப் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். அப்ப ராடிக்கல் உணர்ச்சியோட விளையாட தெரிஞ்சவனா இருக்கணும். அதாவது ஒரு தலைவராக வரவன் அதுதான் உணர்ச்சிகரமா பேசுறாரோ விஜய்லாம். விஜய்கிட்ட வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு பிரச்சனை. ஆனா அவருக்கும் பிரச்சனை இல்லை, அவரு சார்ந்திருக்கும் பிரச்சனை இல்லையா? நிச்சயமா பிரச்சனை இல்லை. நிச்சயமா பிரச்சனை இல்லை. இல்ல இது நம்ம எங்க கொண்டு போய் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து வலதுசாரியும் தாண்டி இடதுசாரியும் தாண்டி இது எதுவுமே இல்லாத ஒரு சாரி இன்னும் ஒண்ணு கிரியேட் ஆகுது. சாரி எதுவுமே இல்லாத ஒரு சாரி மாதிரி. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இதனுடைய இந்த குழப்பம் தான் எப்படி சாத்தியமாகுதுன்னா, இவங்ககிட்ட இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்கிறோம்ல, வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அது வந்து வலதுசாரி உணர்ச்சியோடு விளையாடுறான், இடதுசாரி வந்து புத்தியோடு விளையாடுறாரு இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவர் வந்து புத்தியும் இல்லை உணர்ச்சியும் இல்லை. இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கையில் வச்சுக்கிறாரு. இது எங்கே கொண்டு போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த மாதிரியானது திருப்பி தனக்கான அரசியலை, வலதுசாரி அரசியலோ அல்லது இடதுசாரி அரசியலையோ அல்லது ரெண்டுக்கும் நடுவு நிலைமையான ஒரு அரசியலையோ வரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வரலாமா இருக்கும் பின்னாடி. இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது அது வந்து வேக்குமா இருக்கு. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்கும்போது ஒரு வேக்கும் தான் தெரியுது. அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுற அரசியல் கூட்டமாக விட்டால் அது நீங்கள் அவரை யாராவது ஏதாவது ஒரு கேபிட்டலிஸ்டாக வரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இதை இப்படி கூட யோசிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய அரசியல் பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கூர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அரசாங்கத்தை தீர்மானிக்க போகிறது இல்லை. நீங்கள் இப்போ வெற்றி பெற்றுட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் அரசாங்கம் உங்கள்கிட்ட கையில் இருக்குல்ல, அது வந்து உங்களுடைய அரசியல் தெளிவு வந்து தீர்மானிக்க போகிறது இல்லை. அந்த அரசியல் இயந்திரம் ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கோம். அது கூட நீங்கள் போய் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. சரி, ரொம்ப ஓரளவுக்கு உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் சொல்கிறது நான் கன்சால்டேட் பண்ணி சொல்கிறேன், மட்டும் சரியாக புரிஞ்சிருக்குமா சொல்லுங்கள், நண்பர்களுக்கு புரியுது. ஒரு இயல்பாக இருக்கிறார்கள் மக்கள் வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. உணர்வு சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணர்வு நிலையை வேணால் விஸ்தரித்துக் கொள்கிறார்கள். நகர நாகரிகம் எங்கே போனாலும் ஓரளவுக்கு இப்போ அதில் தளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. முன்ன மாதிரி இறுகி போன சாதியும் கூட ஓரளவுக்கு அவர் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், கைகுலுக்கி கொள்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு திணை பண்பானது உருவாகி வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் அரசியல் களத்துக்கு வந்து இந்த பண்பாட்டியல் வந்து உதவாது. பண்பாடுன்றது வந்து அரசியல் தீர்மானிக்குது, ஆனால் வந்து அரசியல் படுத்தப்பட்டு தீர்மானிக்கப்படவில்லை. அது ஒரு அரசியல் படுத்தப்படாமல் தான் இருக்கு. எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறதா? உணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்மானிக்குது உலகத்தில். அப்படி என்றால் இந்த உணர்வை கட்டமைப்பது எப்படி என்பதுதான் அரசியல்வாதிகளுக்கு சவாலாக இருக்கிறது.
இதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இது இப்படி தான் போகுமா? இல்லை, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில தான் உட்காந்துருக்கோம். இன்றைய நிலை வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். இன்றைய நிலவரம் இதுதான். இதுதான் ஒரு பின்னவீனத்துவ பார்வைன்னு சொல்கிறோமா? இல்லை, நமக்கு ஒட்டுமொத்தமான அரசியலே பின்னவீனத்துவ அரசியலாக மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கருத்தியல் இல்லாத ஒரு அரசியலை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. அவ்வளோதான். அப்போ கருத்தியல் இல்லாத அரசியல் நோக்கி தான் இப்பொழுது பண்பாட்டு வெளி சென்று கொண்டு இருக்கிறது என்ற அளவில் புரிஞ்சுக்கலாமா? அதை அரசியல் இல்லாத அரசியல். ஆனா இதை தேவையா? கருத்தியல் தேவையா அரசியலுக்கு? அந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கோம். ஏன்னா கருத்தியல் இல்லாம நீங்க அரசியல்ங்கிறத இமேஜின் பண்ணவே இல்லை இது வரைக்கும். இமேஜின் பண்ணவே இல்லை. இப்போ அதுதான் இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. ரொம்ப ரொம்ப நம்ம இயல்பாக இந்த உரையாட தொடங்கி ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை வந்து படுத்திருக்கிறோன்றதே ஒரு பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு. நன்றி.